இந்த பாண்டியன் வீட்டாளர்கள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து தங்கமேல வீட்டை விட்டு வெளியே வரட்டினது இந்த பாண்டியன் வீட்டாளர்களுக்கே தெரியாம பாக்கியம் வந்து தெளிவா வீடியோ ரெக்கார்ட் பண்ணி வச்சிடறாங்க. கண்டிப்பா இது நமக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிற தெரிஞ்சேதான் பாக்கியம் அந்த வேலையை பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி இன்ஸ்பெக்டர் இந்த வீடியோ எல்லாம் காமிச்சு நீங்க ஊர்க்காரங்கள்ட்ட விசாரிச்சு பார்த்திருக்கலாம். ஊர்க்காரங்க சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பாண்டியன் குடும்பத்தை நல்லவங்க தான் சொல்லுவாங்க. ஆனா அவங்க வீட்டுக்குள்ள என்ன நடந்துங்கிறது உங்களுக்கு தெரியாது இல்ல. நம்மள இந்த வீடியோ பாருங்க அப்படி சொல்லிட்டு அந்த ஒரு வீடியோ ஆதாரத்தை வச்சுக்கிட்டே பாண்டியன் வீட்டாளர்கள் எல்லாருமே உள்ள தள்ளிடுறாங்க. இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையுமே இல்ல. அவங்களா நம்ம பொண்ணு வீட்டுக்கு வந்து கூட்டு போனாதான் உண்டு. அப்படி இல்லைன்னா நம்ம கேஸை வாபஸ் வாங்க கூடாது அப்படிங்கிற முடிவோட பாக்கியம் வந்து ரொம்பவே தைரியமா பாண்டியன் வீட்டாளர்கள் எல்லாருமே ஜெயிலுக்கு அனுப்பிட்டு அவங்க பாட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுமே பாக்கியத்துல ஓடி போய் பேசுற தங்கமேல் வந்துட்டு பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிருச்சாமா, என்னமா ஆச்சு, என்கிட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்கிட்டு போனேன் என்ன சொன்னாங்க, சரணன் மாமா வந்து என்னை கூப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டாரா, என்னமா ஆச்சு அப்படி சொல்லிட்டு தங்கமேல் கேட்கறாங்க. அதுக்குள்ளாட்டி எப்படி தங்கமேல் எல்லா வேலையுமே முடியும், இன்னும் ஒரு 2 நாள் மட்டும் டைம் கூட, அதுக்குள்ளாட்டி எல்லா பிரச்சனையும் ஓரளவுக்கு முடிவுக்கு வந்துடும். இதுக்கப்புறம் நம்ம போய் அந்த பாண்டியன் வீட்டாளர்கிட்ட கெஞ்ச தேவையில்ல, மாப்பிள்ள தம்பி உன வீட்டுல வந்து கூப்பிட்டு போகுது, இதெல்லாம் நடக்க போது பாரு அப்படி சொல்லிட்டு பாக்கியம் உண்மையிலே என்ன நடச்சுங்கிற சொல்லாம மூடி மறைச்சு பேச ஆரம்பிக்கிறாங்க. மாமா என் மேல இவ்வளவு கோவம் இருக்கிறாரு, நம்மளை பத்தின உண்மை எல்லாமே தெரிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் அவர் எப்படிமா நம்மளை வீட்டுல வந்து கூட்டு போறாரு, இதெல்லாம் நடக்கிறதுக்கு சாத்தியமே இல்லையே அப்படி சொல்லி தங்கமேல் சொல்லிட்டு இருக்காங்க. அப்பதான் மாணிக்கம் வந்து தங்கமேல் கிட்ட இதுக்கப்புறம் அவங்களால என்னமா பண்ண முடியும், ஒண்ணுமே பண்ண முடியாது, அதான் அந்த பாண்டியன் குடும்பத்தையே ஜெயிலுக்குள்ள தூக்கி உட்கார வச்சாச்சு, இதுக்கப்புறம் நம்ம மாப்பிளைக்கு ஒரே ஆப்ஷன் தான் இருக்கு, ஒண்ணு நடந்த எல்லா விஷயத்தையுமே மறந்துட்டு உன்னை மறுபடியும் வீட்டுக்குள்ள கூப்பிட்டு போனோம், அப்படி இல்லைன்னா நீ வேண்டாம்னு சொல்லி முடிவு எடுத்துட்டா அவங்க காலத்துக்கு ஜெயிலுக்குள்ளே இருக்க வேண்டியதான், அதான் இன்ஸ்பெக்டர் அவங்கள குடும்பத்தோட ஜெயிலுக்கு அனுப்பிட்டாங்கல்ல அப்படி சொல்லிட்டு மாணிக்கம் சிரிச்சிட்டு இருக்காரு. இதை கேட்டதுமே தங்கமேல் ஆடி போயிடுறாங்க. என்னமா போய் பண்ணிட்டு வந்தீங்க, எங்கிட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்குறப்ப நீங்க என்னன்னு சொன்னீங்க, இது எல்லாமே என்னோட நல்லதுக்காக தான், என்னையும் சரணமாமையும் சேர்த்து வைப்பேன் தான் சொல்லிட்டு இருந்தீங்க, இப்ப என்னமா உங்க குடும்பத்தையே ஜெயில உட்கார வச்சிருக்கீங்க, இப்படி எல்லாம் பண்ணா அவர் எப்படிமா மறுபடியும் என்ன ஏத்துக்குவாரு, நீங்க நிரந்தரமா என்ன அவர்கிட்ட இருந்து பிரிச்சிட்டீங்கமா அப்படி சொல்லிட்டு தங்கமேல் புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவுமே நடக்காது தங்கமேல், நம்ம எல்லாரும் நினைச்ச மாதிரி ஊர்க்காரங்க சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு இந்த பாண்டியன் குடும்பத்துக்கு ஆதரவா தான் பேசியிருக்காங்க. பாண்டியன் குடும்பம் ரொம்ப நல்லவங்க, சரணன் ரொம்ப நல்லவர், அவங்க இப்படி எல்லாம் தப்பு பண்ண மாட்டாங்கன்னு தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு அந்த சண்டை நடக்கிறப்ப நான் எதிர்த்து அவங்க எல்லாத்தையுமே வீடியோ எடுத்து வச்சிருந்தேன், அந்த வீடியோ தான் இன்னைக்கு நம்மளை காப்பாத்திருக்கு, இந்த ஒரு ஆதாரத்தை வச்சு அவங்க ஜெயிலுக்குள்ள அனுப்பிச்சாச்சு, இதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் நம்ம கேஸை வாபஸ் வாங்க போறது கிடையாது, என் பொண்ணு கொடுத்த கேஸை வாபஸ் வாங்கணும்னா நீங்க மறுபடியும் தங்கமேல மருமகளை அவங்க வீட்டுக்குள்ள ஏத்துக்கணும், அப்பதான் நாங்க கேஸை வாபஸ் வாங்கணும்னு சொல்லிட்டோம்னா மாப்பிள்ளை தம்பிக்கு வேற வழியே இருக்காது, நம்மளால நம்ம குடும்பமும் ஜெயிலுக்குள்ள இருக்கேன்னு சொல்லிட்டு கண்டிப்பா சரணன் தம்பி இந்த ஒரு முடிவை தான் எடுத்தாகணும், அதனால நீ எதை நினைச்சு கவலைப்படாத தங்கமேலு, கண்டிப்பா எல்லாமே நல்லதா தான் நடக்கும் அப்படி சொல்லி பாக்கியம் வந்து தங்கமேலுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. இருந்துமே எதுவுமே பொறுத்துக்க முடியாம தங்கமேல் வந்து ரொம்பவே கோவமா பாக்கியத்து கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ஏற்கனவே நான் பண்ண தப்புனால தான் அவங்க என்னை வெறுத்து ஒதுக்குனாங்க, இப்ப அவங்க மேல எந்த தப்புமே இல்ல, எல்லா தப்பையும் நம்ம பண்ணிட்டு அவங்கள தூக்கி ஜெயில உட்கார வச்சிருக்கோம், கண்டிப்பா இதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லி தான் ஆகணும் அப்படி சொல்லி தங்கமேல் புலம்பிட்டு இருக்காங்க. இந்த ஒரு வீடியோ ஆதாரத்தை பாக்கியம் வந்து தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டு இந்த பாண்டியன் வீட்டாளர்களை பழி வாங்கலாம்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தாங்களோ, இப்ப அதே மாதிரி மீனாமே வந்துட்டு தங்கமேலுக்கு எதிராக ஒரு ஆதாரத்தை திரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படிதான் இந்த தடவை கோர்ட்டுக்கு வர்றப்ப கண்டிப்பா இந்த தங்கமேலோட குடும்பம் சரணன் மாமா கிட்ட பேசுவாங்க அப்படிங்கறத முன்கூட்டியே தெரிஞ்சு வச்சிருக்க மீனா வந்துட்டு இந்த சரணன் கிட்ட தங்கமேல் பேச வரப்ப எல்லாத்தையுமே வீடியோ ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. தங்கமேலுமே என்ன நடக்குதுங்கிறத மறந்துட்டு என்ன மன்னிச்சிருங்க மாமா, எனக்கு வேற வழி தெரியல, எங்க அம்மா அப்பா சொன்னனாலதான் மறுபடியும் இந்த விஷயத்தையுமே நான் கேட்டிருக்கேன், நம்ம குடும்பத்தை பழி வாங்கணுமோ உள்ள வைக்கணுமோ என்னோட ஆசையே கிடையாது, மறுபடியும் நம்ம குடும்பத்தோட சேரணும் அதுக்கு இது ஒரு வழி தான் மாமா இருக்கு, அதனாலதான் மாமா நான் எல்லார் மேலயும் கம்ப்ளைண்ட் கொடுக்குற மாதிரி ஆயிருச்சு, இப்ப கூட ஒண்ணு இல்ல மாமா, நீங்க மறுபடியும் என்ன ஏத்துக்கிறேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க, நான் கொடுத்த கம்ப்ளைண்ட் எல்லாம் வாபஸ் வாங்கிடுறேன், நம்ம குடும்பம் யாருமே ஜெயிலுக்கு போக தேவையில்ல, இந்த பிரச்சனை எல்லாம் இன்னைக்கே ஒரு முடிவுக்கு வந்துருமாமா அப்படி சொல்லிட்டு தங்கமேல் போய் சரணன் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் சரணன் வந்துட்டு எனக்கு எவ்வளவு பெரிய தண்டனை கிடைச்சாலும் பரவாயில்ல, நான் அந்த தண்டனையை கூட ஏத்துக்குவேன், ஆனா இதுக்கப்புறம் நான் கூட சேரவே மாட்டேன், எங்க அம்மா அப்பா எப்படி இந்த பிரச்சனை காப்பாத்துங்கிறது எனக்கு தெரியும், ஆனா நான் உன் கூட மட்டும் மறுபடியும் சேர்ந்துன்னு சொல்லி கனவுல கூட நினைச்சு பாத்துறாத அப்படி சொல்லிட்டு சரணன் அவர் எடுத்த முடிவுல ரொம்பவே தெளிவா இருக்காரு. அப்ப தங்கமேல் கூட வந்து நிக்கிற பாக்கியம் வந்துட்டு நீங்க மட்டும் என் பொண்ணை மறுபடியும் ஏத்துக்கலனா அதுக்கப்புறம் நான் பிரச்சனையை ரொம்பவே பெருசு பண்ணிருவேன், இப்ப ஏதோ பாவம் பார்த்து ராஜி அரசி அவங்க விட்டு இருக்காங்க, இதுக்கப்புறம் நான் ராஜி அரசி மீனா சொல்லி வீட்டுல இருக்க யாரையுமே விட மாட்டேன், ஒட்டுமொத்தமா எல்லாருமே தூக்கி உள்ள வைக்கிற மாதிரி பண்ணிருவேன், ஒரு பொய்யை சொல்லி உங்க வீட்டுல இருக்க எல்லாரும் உள்ள வச்சாச்சு, இன்னொரு பொய் சொல்லி உங்க குடும்பத்துல இருக்க மிச்சம் மீதி இருக்கிற எல்லாருமே உள்ள வைக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது, நல்லா யோசிச்சு முடிவெடுத்துக்கங்க, இதுக்கு மேலே நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன் அப்படி சொல்லிட்டு இந்த பாக்கி வந்து ரொம்பவே தைரியமா அந்த சரணனை மிரட்டிட்டு அங்கிருந்து தங்கமேல கூப்பிட்டு கிளம்புறாங்க. இப்படி பாக்கியம் அவங்க வாயாலே பேசின உண்மை எல்லாத்தையுமே மீனா அவங்களுக்கே தெரியாம போன்ல ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இங்க பாக்கியம் தங்கமேல் பேச போனதெல்லாம் நினைச்சு இங்க சரணனே ஒரு செகண்ட் குழப்பமான மனநிலைக்கு போயிடுறாரு, நம்மளால தான் நம்ம அம்மா அப்பா தம்பி எல்லாமே ஜெயிலுக்குள்ள இருக்காங்க, இந்த தங்கமேல் சொல்ற மாதிரி இதை விட்டா நமக்கு வேற வழியுமே இல்ல, நம்ம குடும்பத்தை காப்பாத்தினா அதுக்கு இந்த ஒரு வழி தான் இருக்கு, பேசாம தங்கமேலே ஏத்துக்கோமா அப்படி சொல்லி சரணனே யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்படி சரணன் யோசிச்சுட்டு இருக்கிறப்ப சரணனுமே அங்க கோர்ட்ல கூப்பிடுறாங்க. அப்ப தங்கமேலுமே வந்துட்டு உண்மையில என்ன நடச்சுங்கிற எல்லா விஷயத்தையுமே மறைச்சிட்டு இந்த பாக்கியத்தோட பேச்ச கேட்டுட்டு மறுபடியும் போய் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த சரணன் இந்த பாண்டியன் வீட்டாளர்கள் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு என்னை நகை பண்ணதுக்காக அடிச்சு வீட்டை விட்டு வெளியே வரட்டிட்டாங்க, கல்யாணம் ஆனதுல இருந்து அந்த வீட்டை நான் கொடுமையை மட்டும் தான் அனுபவிச்சுட்டு இருந்தேன், எங்க வீட்டை எனக்கு 80 பவுன் நகை போட்டு கட்டி கொடுத்தாங்க, அந்த நகை எல்லாம் பத்தாது இன்னும் பணமும் வேணும் அப்படி சொல்லிட்டு என்னை அடிச்சு வீட்டை விட்டு வெளியே வரட்டிட்டாங்க, இந்த வீட்டுல இருக்க எல்லாரும் சேர்ந்து தான் இப்படி பண்ணாங்க, இவங்க மேல நீங்க கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கணும் அப்படி சொல்லிட்டு பாக்கி சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு தங்கமேல வந்து மறுபடியும் போய் பேச ஆரம்பிக்கிறாங்க. கடைசி நேரத்துல தங்கமேல தெரிஞ்சிருவாங்கன்னு சொல்லி நம்பிக்கை இருந்த மீனா வந்துட்டு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம அவங்க போய் சொல்றதெல்லாம் பார்க்கவும் அவங்களால அதை எதையுமே சுத்தமா ஏத்துக்கவே முடியல. இங்க பாண்டி வீட்டு சைட்லயும் ஒவ்வொரு ஆளுல விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. நாங்க எந்த தப்புமே பண்ணல அப்படி சொல்லி எல்லாரும் பேசிட்டு இருக்கிறப்ப கரெக்டா அடுத்து பேசுறதுக்கு மீனாக்குமே வாய்ப்பு கிடைக்குது. அப்ப முன்ன வந்து பேசுற மீனா வந்துட்டு தங்கமேலக்கா குடும்பம் சொல்றதுல கொஞ்சம் கூட உண்மையே இல்ல, ஆரம்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் அவங்க ஒட்டுமொத்தமா பொய் மட்டும் தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எங்க வீட்டு ஆளுங்க நகைக்காவோ பணத்துக்காவோ இவங்களை வீட்டை விட்டு வெளியே வரட்டல, உண்மையிலே தங்கமேலக்கா குடும்பம் வந்துட்டு நிறைய பொய் சொல்லி சரண மாமாவை கல்யாணம் பண்ணிட்டாங்க, எம்ஏ வரைக்கும்
வரைக்கும் படிச்சிருக்கேன்னு சொல்லி போய் சொல்லி கல்யாணம் பண்ணிருக்காங்க. சரவணன் மாமாவோட 2 வயசு கம்மின்னு போய் சொல்லி கல்யாணம் பண்ணிருக்காங்க. பெரிய ஆபீஸ்ல வேலை பார்க்கறேன்னு சொல்லி ஹோட்டல்ல சர்வர் வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. இப்படி இன்னும் சொல்ல முடியாத அளவுக்கு நிறைய பொய்யெல்லாம் சொல்லி வச்சிருந்திருக்காங்க. அந்த உண்மையெல்லாம் தெரிய வரவும் தான் சரவணன் மாமா வேற வழியே இல்லாம இதுக்கு மேலே தங்கமேல் கூட வாழ முடியாதுன்னு சொல்லி முடிவு பண்ணி அவங்க அம்மா அப்பா வர சொல்லி உங்க பொண்ணை கூட்டு போங்கன்னு சொல்லி தான் எங்க வீட்டாளர் சொல்லி இருந்தாங்க. ஆனா வீட்டுக்கு வந்துட்டு இந்த தங்கமேல் அக்காவோட அம்மாவும் அப்பாவும் தான் ரொம்பவே பயங்கரமா சண்டை போட்டாங்க. அப்ப நடந்தப்பதான் இது எல்லாத்தையுமே வீடியோ ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டு நாங்க என்னமோ குடும்பம் பண்ணி அந்த பொண்ணை வீட்டு விட்டு வெளியே வரணும்னா போய் சொல்லி எல்லாருமே நம்ப வச்சிட்டாங்க. அவங்க சொன்னதுல கொஞ்சம் கூட உண்மையே கிடையாது. சொல்ல போனா அவங்க பொண்ணுக்கு 80 பவுன் நகை போட்டாங்கன்னு சொன்னாங்கல்ல, அந்த 80 பவுன் நகையில முக்காவாசி நகை எல்லாமே கவரிங் நகை தான். அந்த உண்மையை இப்ப வீட்டுல இருக்க யாருக்குமே தெரியாது. அந்த உண்மை எனக்கு ராஜிக்கு மட்டும் தான் தெரியும். எங்களுக்கு அந்த உண்மை தெரியறப்பயே இந்த உண்மையை வீட்டுல இருக்க வேற யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க, இப்ப என் பொண்ணோட வாழ்க்கை உங்க கையில தான் இருக்கு, இந்த உண்மை யார்கிட்டயும் சொல்லிடாதீங்கன்னு சொல்லி அந்த தங்கமேலோட அம்மா அப்பா தான் என்கிட்ட கெஞ்சினாங்க. பாவமா இருக்குன்னு சொல்லி இத்தனை நாளா நாங்களுமே அந்த உண்மையை சொல்லாம இருந்தோம். ஆனா அவங்க இந்த அளவுக்கு மனசாட்சி இல்லாம இந்த குடும்பத்தையே வந்து உள்ள தள்ளுவாங்க நான் நினைச்சு கூட பார்க்கல. இதுக்கு மேலுமே நம்ம அமைதியா இருக்க கூடாதுன்னு சொல்லி தான் இந்த உண்மையெல்லாம் சொல்றேன். அது போய் இன்னைக்கு காலையில நடந்த விஷயத்தை நீங்களே பாருங்க அப்படி சொல்லிட்டு இந்த பாக்கியம் தங்கமேல் 2 பேருமே சேர்ந்துக்கிட்டு சரவணனை மிரட்டினது எல்லாத்தையுமே மீனா அவங்க போன்ல ரெக்கார்ட் பண்ணி வச்சிருந்த வீடியோ எடுத்து அப்படியே காட்டுறாங்க. அதுல பாக்கியம் அவங்க வாயாலே அவங்க பண்றது எல்லாமே போய் தான் என் மகளை மறுபடியும் இந்த வீட்டுல வாழ வைக்கிறக்கா நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படி சொல்லிட்டு அவங்க வாயால சொன்ன எல்லா விஷயமே அப்படியே ரெக்கார்ட் ஆயிருக்கு. அந்த வீடியோ எல்லாம் செக் பண்ணி பார்த்ததுமே இந்த பாண்டியன் குடும்பத்து மேல எந்த தப்புமே இல்ல. இது எல்லா பிரச்சனைக்கும் காரணம் தங்கமேலோட அம்மாவும் அப்பாவும் தான். அவங்க தான் போய் சொல்லி அவங்க பொண்ணை வந்து சரவணனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த உண்மை வெளியே தெரிய வரவும் மறுபடியும் பொண்ணோட வாழ்க்கை பாதிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக பொய்யான ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த பாண்டியன் குடும்பத்தை பழிவாங்க நினைச்சிருக்காங்க அப்படிங்கிறது ஜட்ஜுக்குமே தெரிய வந்துருது. ஒரு பொய்யான புகார கொடுத்து எந்த தப்புமே பண்ணாத இந்த பாண்டியன் குடும்பத்துக்கு தண்டனை வாங்கி கொடுக்க நீங்க திட்டம் போட்டிருக்கீங்க. தப்பெல்லாம் நீங்க பண்ணிருக்கீங்க. கண்டிப்பா உங்க மேலதான் நடவடிக்கை எடுக்கணும். இந்த தங்கமேல் குடும்பத்தை விசாரணைக்கு கூப்பிட்டு போங்க அப்படி சொல்லிட்டு ஜட்ஜுமே வந்து தீர்ப்பை சொல்லிடுறாரு. இந்த போலீஸ்காரங்களுமே வந்து தங்கமேல் குடும்பத்தை என்கொயரி பண்றதுக்காக ஒட்டுமொத்த தங்கமேல் வீட்டாளர்களுமே கார்ல ஏத்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாத்தையுமே கரெக்டா பண்ணிட்டு கடைசியில் இந்த மீனா விஷயத்துல கோட்டை விட்டமே அப்படி சொல்லி பாக்கியம் புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. இவ்வளவு தூரம் தப்பு பண்ணிட்டு மறுபடியும் பாண்டியன் குடும்பத்தை பழிவாங்குற அளவுக்கு திட்டம் போட்டுட்டு தன்னோட குடும்பம் ஜெயிலுக்கு போகும் வேற வழியே இல்லாம அதுக்கப்புறம் தங்கமேல் போய் மறுபடியும் சரவணன் கிட்ட கெஞ்ச ஆரம்பிக்கிறாங்க. நான் பண்ணதெல்லாம் தப்பு தான் மாமா, உங்க கூட சேரணுங்கிறக்காக தான் இப்படி எல்லாம் பண்ணேன், என்ன மன்னிச்சிருங்க அப்படி சொல்லி தங்கமேல் போய் மறுபடியும் சரவணன் கிட்ட கெஞ்சிட்டு இருக்காங்க. நடக்கிறதெல்லாம் பாக்குற சரவணன் வந்துட்டு தங்கமேல கண்டுக்காம அங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. நடக்கிறதெல்லாம் வச்சு பாக்குறப்ப இதுக்கப்புறமா கண்டிப்பா இந்த பாண்டியன் வீட்டாளர்கள மீனா தான் இந்த பிரச்சனை வந்து காப்பாத்த போறாங்க. கூடிய சீக்கிரமே நகைப்பத்தின உண்மையும் இந்த ராஜி மீனா 2 பேருமே சொல்லி பாண்டியன் குடும்பத்தை இந்த பிரச்சனை காப்பாத்தினா நல்லா இருக்கும்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தெரிவிங்க.